கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்கீரை பொரியல். ரொம்ப சத்து மிகுந்த இந்த முருங்கைக்கீரை பொரியலை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி 2 முறை அலசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்கீரையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையை சுடுதண்ணியில் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா கீரைகளையும் சுடுதண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா இது போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கீரை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவு உப்பும் இதில் சேர்த்துக்கோங்க. உப்பும் எண்ணெயும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கீரை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி கீரையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, இல்லைனா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், கீரை இப்போது நல்லா வெந்து வந்திருக்கு. கீரை நல்லா வெந்து வந்துருச்சுன்னா கீரை நல்லா அடியில் தங்கிரும். இப்போ பாருங்கள், கீரை நிறம் மாறாமல் ஷைனிங்காகவே இருக்குது. நம்ம எப்போதுமே முருங்கைக்கீரை எடுக்கும்போது கொஞ்சம் இளங்கீரையாக எடுத்துக்கிட்டோன்னா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரையை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 வரமிளகாயை காம்பை நீக்கிட்டு 1 பாதியமாக கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 50 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. தேங்காயும் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வடித்து வச்சுருக்க முருங்கைக்கீரையும் எடுத்து இது கூட நல்லா கலந்துக்கோங்க. நம்ம கீரையை சுடுதண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம். அது எதுக்காகனா கீரை நல்லா ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீரையோட நிறம் மாறாமல் அதே க்ரீன் கலர்லேயே நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு கோகோனட் ஆயிலோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் குக்கிங்க்கு எந்த ஆயில் பயன்படுத்துவீங்களோ அதே ஆயிலே சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு ஆயில் சேர்க்குறது விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்து பண்ணுறப்போ கொஞ்சம் ஷைனிங்காகவும் வளவளப்பு தன்மையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதுபோல் சிம்பிளாக ஒரு முருங்கைக்கீரை பொரியல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்ததுங்கிறத என் கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.